जातकवसाते जन्म लग्नवसाते चंद्रलग्नवसाते सवसाते षष्ठ्यं सवसाते होरा चक्रवसाते महाराजा त्यागराज स्वामी ராஜாதிராஜ மகாராஜா வந்து நம்ம வால்மீகி ஈஸ்வரன் எடுத்து நம்ம ஊரை வந்து ஆண்டுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு 10 நாள் கல்யாணம், பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் நடக்குது. எல்லா ஊர்லயும் வந்து தேரோடு முடிஞ்சது திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆனா திருவான்மூரில் மட்டும் தேர் திருவிழா முடிஞ்ச பிறகுதான் திருவிழாவே ஆரம்பம். அது முதல் கட்டமா இன்னைக்கு வந்து சந்திரசேகர சுவாமிக்கு திருக்கல்யாண காட்சி. திருக்கல்யாண காட்சி எதுக்காக இந்த பார்வத் சாவடி குறைகிறதுனாக்கா, எல்லாருடைய சில பேருடைய ஜாதகத்துல வந்து கலத்திர பாவம் ராகுக்கு சரியில்லை, கடத்த தோஷம் இருக்கு, அதெல்லாம் நீங்க போய் வாழை மரத்தை கல்யாணம் பண்ணி வெட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருவீங்க, உங்க அனுபவத்துல உண்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க எல்லாம் இதை பார்த்து இதெல்லாம் நம்மளுடைய சந்ததிக்கு வராமல் இருக்க, அடுத்த சந்ததி குழந்தை வரும்போது அந்த கலத்திர பாவம் வராமல் இருப்பதற்காக இந்த திருமண காட்சி சாமி தரிசனம் பண்ணி உங்களுக்கு வாழை மரத்தை வெட்டி இங்க தரிசனம் தராங்க. இன்னைக்கு இந்திய திருக்கல்யாணம் சந்திரசேகர சுவாமிக்கு திருக்கல்யாணம், நாளை திருக்கல்யாணம் கல்யாண சுந்தர சுவாமிக்கு திருக்கல்யாணம். பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி சங்கீதமா எல்லா ஊர்லயும் கலசதா வச்சு பூஜை பண்ணாங்க. மதுரையும் சரி எல்லா இடத்துலையும் இந்த ஊர்ல மட்டும்தான்
மகாவிஷ்ணு பிரம்மா மகாலட்சுமி சகிதமான ஒரு திருக்கல்யாண காட்சி நாளைக்கு வன்னி மரத்தில் அகத்திய முனிவருக்கு காட்சிகிறார். யாரே கல்யாண சுந்தர சுவாமி ஆனந்தவனி சகிதமா அற்புதமான ஒரு திருக்கல்யாண காட்சி. அந்த திருக்கல்யாண காட்சியில கலந்து கொண்டு அப்பால தசமன்னாக்கா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடியவர்களுக்கு நல்ல திருமணங்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதுக்காக நான் திருமண காட்டு அது முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் நாள் மகாராஜா நம்மளுடைய தியாகராஜ சுவாமி மகாராஜா அவர்களுக்கு திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம். நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர் போங்க, திருவாரூர் கூட போங்க, தியாகராஜ சுவாமி இருக்க மண்டபம் பெரிய மண்டபம் கிடையாது. திருவாரூர்லயே கிடையாது, திருவள்ளூர்லயும் சரி, எந்த ஊர் போனாலும் திருவான்மையில வந்து எதற்காக இப்படி ஒரு மண்டபம் அமைஞ்சு இப்படி ஒரு மகாராஜா உட்கார்ந்து தடுக்கிறாருனாக்கா நல்ல பீடத்தில் உயர்ந்து உட்கார்ந்துருக்காரு. வால்மீகி முனிவருக்காக காட்சிக்கிறார். வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதி முடிச்ச பிறகு இங்க வந்து தரிசனம் பண்றாரு. சூரிய சந்திரா வந்து சொல்லி இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு சிவனை. அப்போ எனக்கு வந்து முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு திருவாரூர்ல எப்படி தியாகராஜ சுவாமி அஜவான் நடனத்தோட தரிசனம் தருகிறோ அதே நடனம் எனக்கு தேவை வால்மீகி முனிவர் விண்ணப்பம் வைக்கிறார். அந்த காட்சி தான் இன்னைக்கும் திருவான்மையில பவனி மேடை ஒரு மேடையில 3 நாள் 6 நாள் பவனி நடக்குது. அதுக்கப்புறம் 18 நாள் பவனி வந்து வால்மீகி முனிவருக்கு தரிசனம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சது. எனக்கு நிறைய கேட்கிற அம்பாள் திருப்பசுந்தரி வால்மீகிக்கு நடனம், அப்புறம் ஊர் மக்களுக்கெல்லாம் நடனம் கொடுக்குறீங்க, எனக்கு நடனம் கேட்கும்போது கடைசி நாள் உற்சவத்தின் போது அம்பாள் இருக்க பதினெட்டு அம்பாளுக்கு காட்சி. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நம்ம ஊரில் மகாராஜா தியாகராஜ சுவாமி வந்தது. நம்ம தான் வழிநடத்த எல்லாரும் எல்லா சுகமும் எல்லா அன்பும் பெற்று வாழ்க வளர்ந்து வாழ்ந்து சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு என்னுடைய சாமியின் நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய கோவில் மந்திரிசுடைய சார்பாக எல்லாம் கேட்டுங்க. எல்லாம் இந்த திருமண காட்சி பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். கேட்டை தாண்டி போக अरे